அழகா குளிந்துக்கா அக்கா. இதெல்லாம் என்ன மலைன்னு கேக்குறீங்க அக்கா? இங்க மட்டும் கிடையாது, இந்த மலைலாம் என்ன மலை தெரியுமா அக்கா? நீட்டு நீட்டா, வெள்ளை வெள்ளையா, கட்டை கட்டையா, குட்டை குட்டையா, இவை அனைத்து மலரும் சம்பிங் மலர். அப்படியா? தண்ணீர் தான் நினைச்சு நிக்கும். தண்ணீர் எல்லாம் பாத்துங்க. ஆமாக்கா அக்கா. அது எடுத்து எந்த மலர் கேக்குறீங்களே? அது தங்க அழகிய ஜாதி மல்லி தோட்டம். அக்கா அக்கா இதாங்க வாடாமல்லி. அப்படியா? ஆமாக்கா. இருந்தாலும் இந்த அழகான வளர்த்து பார்க்க போறீங்க. உண்மணி எப்படி உள்ளது சொல்லுடி அக்கா. உலகம் பிறந்தது எனக்காக, இந்த ஓடும் நதிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, இந்த ஓடும் நதிகளும் எனக்காக. பிறந்தது எனக்காக, இந்த மூடும் நதிகளும் எனக்காக. லலலா 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 லலலா. வணக்கம். அரிதி அரிதி மாநிலராய் பிறத்தல் அரிதி, அனனினம் அரிதி, பூன் குருடி செவடராய் பிடி நீக்கி பிறத்தல் அரிதி, தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமலை என்று இந்த மங்களபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு எளிய மகனாக பிறந்து மணிகண்டன் என்ற பெயரோடு சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். ஆமா, என் உடன் பிறந்தது ஒரே அண்ணன் ஒப்பற்ற அண்ணன், அவருடைய பேரோ மணிமாறன். எங்கள் இருவருக்கும் ஒரே தங்கை ஒப்பற்ற நங்கை, அவருடைய பேரோ மலர்கொடி. இப்படி நாங்கள் மூவருமாக பிறந்த உடனே என்னுடைய தாயாகப்பட்டவர் சின்னஞ்சிறு வயதில் எங்களை விட்டு பிறந்து விட்டார்கள். அன்று முதல் கொண்டு இது நாள் வரை உங்களுடைய தந்தை தான் எங்களை வளர்த்து ஆளாக்கினார். நானும் என்னுடைய அண்ணனும் சின்னஞ்சிறு வயதிலே அயல்நாடு புறப்பட்டு வந்தோம். பட்ட படிப்பை படிப்பதற்காக இருவருமே வெகு சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறோம். என்னவென்று தெரியவில்லை, திடீரென்று அண்ணனை பார்க்க வேண்டும் என்று உரைத்திருக்கிறார். இப்போதே செல்ல வேண்டும், அண்ணனை பார்க்க வேண்டும்.
அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். ஆடுமழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிரு நின்று பாட வேண்டும் காவிய சிந்தி. அந்த நினைவுகள் எந்த நாடு வாராது நாளையிடவதி அந்த நாடு உணவதி நாளையிடவதி அந்த நாடு உணவதி. வெள்ளி தீபங்களே வீடு என்னும் கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாகி வெளிச்சத்தாரங்களே. நாடு வீடும் உங்கள் நம்பி நீயும் நானும் அண்ணன் தம்பி. உரிமை தாக்கிடும் இதயம் என்று மாறாதே நாளிரவதே அந்த நாடு உழவதே நாளிரவதே அந்த நாடு உழவதே. அண்ணா, என்னடா இது இவ்வளவு நாட்களாக இருவருமே படித்துக் கொண்டிருக்கிறோம் திடீரென்று பார்க்க வேண்டும் தம்பி என்று சொல்லிக் கொடுத்தாயே தம்பி என்ன காரணம் தெரியுமா? காரணம் அண்ணா? நாம் படித்த முடிவு விட்டப்பா ஆமா தாயகத்திலிருந்து தந்தை நிறுத்தம் கொடுத்திருக்கின்றார். தந்தையாக மட்டும் லிகிதம் கொடுத்திருக்கிறாரா தாயகம் மறுபடி அழைப்பு கொடுத்திருக்கிறப்பா. அப்படியா நாம் உடனடியாக செல்ல வேண்டும். சரி. தந்தை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பதாக நம்முடைய தங்கையை பார்க்க வேண்டும். அப்படியா? புறப்பட்டு ஓடி ஓடி வா. வா.
இதழகான மனம் வந்தாச்சு, மலருக்கு பார்த்தாச்சு. இப்படி ஆடலும் பாடலுமா இருந்தா நேரு போது தெரியாது நீ முன்னிலாண்டி. இதை பார்த்தாயா, இப்பொழுது மன்ன சபைக்கு நாட்டு மேல போக வேண்டும். நேரமாகிறது, போகலாமா? வாங்க. இந்த மகளூர் நாட்டிலே மார்த்தாண்ட மன்னருக்கு மகளாக பிறந்து என்னுடைய பெயர் தான் மலர்கொடி. மலர்கொடி மலர்கொடி என்ற பெயரோடு சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படின்றாலும் எனக்காக உடன் பிறந்தவர்கள் என்னுடைய இரண்டு அண்ணன்களும் வெளிநாடு சென்றவர்கள் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இன்று தாயகம் வருவதாக செய்தி வந்துள்ளது. இப்பொழுது செல்ல வேண்டும். என்னுடைய அண்ணன்களை சந்திக்க வேண்டும்.
எப்படிமா இருக்கின்றீர்கள்? அண்ணா எங்கள் இருவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அப்படியா? சந்தோஷமா இருக்குண்ணா. நாட்டு மக்கள் அனைவரும் எப்படி இருக்கின்றார்கள்? அண்ணா நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. நானும் தன்னனும் அயல்நாடு செல்லும் பொழுது சின்னஞ்சிறு பெண்ணாக அழகாக இருந்தார். அண்ணா இப்போது தங்கையாகப்பட்டு வளர்ந்த ஆளாக இருக்கிறாருண்ணா. என்ன காரணம் என்று ஒன்றும் புரியவில்லை. தெரியவில்லை அண்ணா, எப்படி அண்ணா வளர்ந்திருப்பார்? அண்ணா இங்க பாருங்கண்ணா, நீங்க பார்த்துட்டு போகும்போது சின்னஞ்சிறு பெண்ணா இருந்து ஆமா. இப்போது வளர்ந்து வாலிபமாயிட்டேன்னா. தங்கா, நீ இன்னும் சின்னஞ்சிறு பெண்ணாக தானமா இருக்கின்றாய். எப்படி அண்ணா சொல்றே? எப்படி வளர்ந்தாய் தெரியுமா? எப்படி? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், தெரிந்தே சிரிப்பவன் நடிகன், அப்படியா? தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்தே சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவர்களே என் தாய் கிராம மண்டகுளத்தூர் கிராம மக்களப்பா. அப்படியாண்ணா? அப்படி மண்டகுளத்தூர் கிராம மக்கள் எப்படி உழைப்பில் சிரித்துக் கொண்டிருக்கின்றாலோ என் தங்கை உழைப்பில் சிரித்து நெஞ்சில் கள்ளம் கபடம் இல்லாத காரணத்தினால் வளர்ந்து ஆளாகிவிட்டார். நாம் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. நம் வருகைக்காக தந்தை வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருந்தார். புறப்பட்டு ஓடிவாங்க.